ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். நாளின் செய்தி 1 கொரிந்தியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறு அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. படிக்கிறேன். போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அல்லாமல் வேறு அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. என்னுடைய கருப்பொருள் என்னவென்றால், கிறிஸ்துவை தவிர வேறு அஸ்திபாரம் இல்லை. வாழ்க்கைக்கு, குடும்பங்களுக்கு, ஊழியத்திற்கு, தொழிலுக்கு, சபைக்கு, சமயத்திற்கு. இந்த வார்த்தை படிக்கிறேன், கேளுங்கள். அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்து. அதை மாற்றி சொல்வேனேயானால், இயேசு கிறிஸ்துவே வாழ்வின் அஸ்திபாரம். ஒரு பழைய பாடல் இருக்கிறது, இயேசுவின் வாழ்வின் அஸ்திபாரம். அஸ்திபாரம் என்ற வார்த்தையின் பொருள் ஸ்டெபிலிட்டி. இரண்டாவது, அது இன்விசிபிலிட்டி, அது காணக்கூடாதது. கட்டடங்களை பார்க்கிறோம், வானளாவிய பிரம்மாண்டமான கட்டடங்களை பார்க்கிறோம். ஆனால் அந்த கட்டிடத்துக்கு பின்னால் கீழே இருக்கிற அஸ்திபாரத்தை யாரும் பார்ப்பதில்லை. அப்படியான வசனத்தை படிக்க கேளுங்கள். அந்த வார்த்தை அஸ்திபாரமாகிய கிறிஸ்து. அதை மாற்றி சொல்வேனையானால், இயேசு கிறிஸ்துவே நம்முடைய வாழ்வின் அஸ்திபாரம். மதங்கள் இன்றைக்கு கிறிஸ்துவ மதத்தினுடைய அஸ்திபாரமே இயேசுதான். அனைவரும் ஒத்துக்கொள்வதில்லை. கிரைஸ்ட் இஸ் த ஃபவுண்டேஷன். குடும்பங்களுக்கு, வாழ்வுக்கு, திருச்சபைக்கு, இந்த தேசத்திற்கு, சர்வ உலகத்திற்கும் அவரே அஸ்திபாரமா இருக்கிறார், ஃபவுண்டேஷன். அப்படியானால் அந்த இன்றைக்கு இருக்கிற எல்லாமே தத்துவங்கள், சித்தாந்தங்கள், இன்னைக்கு இருக்கிற இதிகாசங்கள், இன்றைக்கு இருக்கிற எல்லாமே அவருக்கு மேலே கட்டப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தை படிக்கிறேன், கேளுங்கள். அதாவது வேறு அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. இன்றைக்கு இதை பொய்யாக்கும்படியாக அனைவர் பலவிதமான தத்துவங்களை பேசுகிறார்கள். கிறிஸ்து நேற்று வந்தது, அது இப்போது 2000 ஆண்டுகள் வந்தது. இல்லை என்பவர்களை, தேவனை கிறிஸ்துவே அதுக்கு அஸ்திபாரம். ஆதியில இருந்தார், இருந்தவர், இருக்கிறவர், வருகிறவர். அவர் அன்றும் இருந்தார். எனவே அவர் சொன்னார், நேற்றும் இன்றும் நாளையும் அவர் மாறாதவர். இஸ் அன்சேஞ்சிங் காட். அவர்தான் இந்த நாளிலே அவர் இவைகளுக்கெல்லாம் அஸ்திபாரமா இருக்கிறார் என்பதை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது, குடும்பங்களுக்கு அவர் அஸ்திபாரர். எனவேதான் கொலோசியர் வாசிக்கிறோம், முழு குடும்பத்திற்கும் நாம காரணராகிய அவர். அன்பு பிள்ளையே, இந்த வணிகரான, அதாவது குடும்பங்களுக்கு பணம் தேவை, அழகு தேவை, வேலை தேவை. இன்றைக்கு குடும்பங்களுக்குள்ளே அன்பானவர்களே, பணம் இருக்கலாம். Man build the house, but God build the home. ஒரு வீடு மனிதனால் கட்டப்படும், குடும்பங்கள் கர்த்தரால் கட்டப்படும். அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது, இஸ் த ஃபவுண்டேஷன். இன்றைக்கு கிறிஸ்துவால் கட்டப்பட்ட வீடுகள் தான் நிற்கும். எனவேதான் கண்மலை மேல் தன் வீட்டை கட்டின மனுஷனுக்கு ஒப்பா இருக்கிறான். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கிறிஸ்து கர்த்தர் வீட்டை கட்டாராகில். அப்படியானால் தேவன் ஒரு மனித வாழ்க்கை கட்டுவாரானால், புயல் வந்தாலும், சூறாவளி வந்தாலும், கொந்தளிப்பு வந்தாலும், அலைகள் வந்தாலும், எத்தனை இடர் வந்தாலும் அந்த குடும்பம் நிற்கும். ஏனென்றால் it is founded by the Lord Jesus. வசந்தி படிக்கிறேன், இயேசுவே அஸ்திபாரம். இன்னொன்று எழுதப்பட்டிருக்கிறது, வேறு அஸ்திபாரத்தை ஒருவன் போட முடியாது. இன்றைக்கு அநேக சபைகள் பணத்தால் கட்டப்படலாம் நினைக்கிறாங்க, வசதிகளால், வாய்ப்புகளால், இன்றைக்கு இருக்கிற உபகரணங்களால். இல்லை என்பானவர்களே, ஒருவேளை சிலருடைய மேற்கத்திய கலாத்தியத்தை, அந்த கலாச்சாரத்தை இங்கே பயன்படுத்தலாம். வானளாவிய பெரும்பாலான கட்டிடங்கள் எல்லாம் இருக்கலாம். ஆனால் தேவன் சொல்லுகிறார், அவரை அன்றி வேறு அஸ்திபாரம் இல்லை. உன் வாழ்வுக்கு, என்னை கேட்டுக்கொண்டு அன்பு பிள்ளையே, உன் தொழிலுக்கு அவர்தான் அஸ்திபாரம். கிறிஸ்துவை உன் வாழ்க்கையின் தலைவராக. அனைவருடைய வியாபாரத்தில் அறிவு, திறமைகள். முதல் குறிப்பு, அவர் ஏன் அஸ்திபாரமாய் மாறினார் என்பதற்கான காரணம் சொல்லுகிறேன். அந்த அஸ்திபாரத்துக்குரிய அடிப்படை தன்மை என்ன? 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இன்னொன்று கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். 1 பேதுரு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம்.
why he became the foundation. 4ஆம் வசனம், அவர் மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே என்று கவனிக்க வேண்டும். அவர் மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே. அடுத்த வார்த்தை, அவர் அழியாத, மாசற்ற, வாடாத, சுதந்திரத்திற்கு ஏதுவான ஜீவனுள்ள நம்பிக்கையை உண்டாகும்படி. How he became the foundation. அவர் எப்படி அஸ்திபாரமாய் மாறினார்? முதல் குறிப்பு, மரித்தோரிலிருந்து எழுந்தார், எனவே அவர் அஸ்திபாரமா இருக்கிறார். இரண்டாவது, அழியாதவர். மூன்றாவது, மாசற்றவர். நான்காவது, வாடாதவர். ஐந்தாவது, அன்பானவர்களே, நம்மை மறுபடியும் உண்டாக்குகிறவர். எனவேதான் வசனம் சொல்லுகிறது, ஒரு வசனம், தேவனுடைய பலத்தினால் நம்மை இந்நாள் வரைக்கும் காக்கிறவர். இந்த வார்த்தை படிக்கிறேன், கேளுங்கள். அவர் தேவனுடைய பலத்தினால் காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு, அப்படியானால் உங்களையும் என்னையும் இந்நாள் வரையும் பாதுகாத்திருக்கிறதே அஸ்திவாரம் தான். அந்த வார்த்தை படிக்கிறேன், கேளுங்கள். தேவனுடைய பலத்தினால் காக்கப்பட்டிருக்கிற நீங்கள், அப்படியானால் உங்களையும் என்னையும் இந்நாள் வரைக்கும் பாதுகாத்து இருக்கிறது அஸ்திபாரம் தான். எத்தனை புயல், எத்தனை சூறாவளி, எத்தனை கொந்தளிப்பு, எத்தனை அலைகள், எத்தனை பெருங்காற்று, அந்த பிள்ளையே, அந்த அஸ்திபாரம் தான் உங்க என்னையும். இந்த வார்த்தை படிக்கிறேன், கேளுங்கள். தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற நீங்கள், அப்படியானால் you are protected by the foundation. அந்த தேவனுடைய அந்த அஸ்திபாரம் தான் உங்களை பாதுகாக்கிறது. அவர் எப்படி அஸ்திபாரமானார்? மரித்தோரிலிருந்து எழுந்தார். அழியாதவர். மூன்றாவது, மாசற்றவர். நான்காவது, வாடாதவர். எல்லாவற்றுக்கு மேலாக ஒரு ஜீவனுள்ள நம்பிக்கையை உங்களுக்கு எனக்கு தந்திருக்கிறார். இந்த முதல் குறிப்பு, why, how he became the foundation. அவர் எப்படி அஸ்திபாரமாய் மாறினார்? மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தார், உயிரோடு இருக்கிறார், நம்பிக்கை கொடுக்கிறார். மாத்திரமல்ல, அன்பானவர்களே, அந்த அஸ்திபாரம் தான் உங்களை என்னை இன்னைக்கு ஒரு மனிதனாய் மாற்றி இருக்கிறது. அந்த 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், அவருடைய இரக்கத்தினாலே உங்களை என்னை ஒரு மறுபடியும் உண்டாக்கினார். இந்த அஸ்திபாரம் மாத்திரமல்ல, இந்த அஸ்திபாரம் தான் இன்றைய வரைக்கும் உங்களை என்னையும் பாதுகாக்கிறது. வாசிக்கிற கேளுங்கள், அது உங்களை பாதுகாக்கிறது. இங்கே பாதுகாக்கிறது, பரலோகத்தினை கொண்டு போய் சேர்க்கிறது. அந்த வார்த்தை அழகாக எழுதப்பட்டிருக்கிறது, தேவனுடைய பலத்தினால் காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு. இரண்டாவது, இங்கேயும் பாதுகாக்கிறார், நித்தியத்திலையும் பாதுகாக்கிறார். எத்தனை பெரிய மேன்மை! இங்கேயும் உங்களை பாதுகாக்கிறார், நித்தியத்திலையும் உங்களை கொண்டு போய் சேர்க்கிறார். The reason how he became the foundation. இரண்டாவது ஒரு குறிப்பு, கொலோசியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். கொலோசியர் 1:27. அந்த வசனம் இப்படி சொல்லுகிறது. கொலோசியர் 1:27. அந்த வார்த்தை, கிறிஸ்து மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள்ளே இருக்கிறார். அதை கவனிக்க வேண்டும். அஸ்திபாரங்கள் வெளியே தெரிவதில்லை, அஸ்திபாரங்கள் கவர்ச்சியாக இருப்பதில்லை, அஸ்திபாரங்கள் யாரும் பாராட்டுவதில்லை, அஸ்திபாரங்கள் பிரம்மாண்டமாக இருப்பதில்லை. அதை கவனிக்க வேண்டும். அப்படியானால் கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருக்கிறார். அதை படிக்கிறீங்க. அவர் எப்படி இருக்கிறாராம்? மகிமையின் நம்பிக்கையா இருக்கிறார். கவனிங்கள், இன்றைக்கு நமக்கென்று ஒரு மகிமை இருக்கிறது சொன்னால் அது அவரால் வந்த மகிமை. இந்த அநேக ஊழியர்கள் மகிமையா இருக்கிறார்கள், சிறப்பா இருக்கிறார்கள், பெயரோடு இருக்கிறார்கள், புகழோடு இருக்கிறார்கள், அண்ணாந்து பார்க்கிற அளவுக்கு இருக்கிறார்கள். அப்படியானால் இந்த மகிமைக்கு என்ன காரணம் தெரியுமா? அஸ்திபாரம் தான் காரணம். எனவேதான் கொலோசியர் வாசிக்கிறோம், அவர் உங்களுக்குள் மகிமையின் நம்பிக்கையா இருக்கிறார். உங்களுக்குள், நான் சொல்லப்பட்ட வார்த்தை, இன்விசிபிள், that cannot be seen. மாத்திரமல்ல, ஏசாயா புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, அவரே அஸ்திபாரம். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் சீயோனிலே அஸ்திபாரமாகி ஒரு கல்லை வைக்கிறேன், அஸ்திபாரமாகி ஒரு கல்லை சீயோனிலே வைக்கிறேன். இப்படிப்பட்ட அஸ்திபாரமாம்? விலையேற பெற்றது, பரீட்சிக்கப்பட்டது. 2 வார்த்தை வருது, அஸ்திபாரமாகிய ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன், அது விலையேற பெற்றது, பரீட்சிக்கப்பட்டது, மூளைக்கல்லானது. அந்த அஸ்திபாரத்துக்குள் எவனது வாழ்க்கை நடத்துகிறானோ அவன் வாழ்க்கை அசையாது. வசனம் சொல்லுகிறது, அவன் பதறான்.
28ஆம் அதிகாரம் ஏசாயா. இந்த அஸ்திபாரத்தின் கட்டப்பட்ட வாழ்க்கை நாம் சுவிசேஷத்தில் வாசிக்கிறோமே. இந்த அஸ்திபாரம் கம்மலின் மேல் கட்டப்பட்ட அஸ்திபாரம். போலடித்தாலும் அலைமோதினாலும் எவராய் வந்தாலும் இந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்டவன் ஒரு நாளும், அதற்கு எதிர்மறையாய் இன்னொரு வார்த்தை இருக்கிறது, எதிர்மறையாய் அஸ்திபாரம் இல்லாத அந்த வாழ்க்கை. மத்தியில் வாசிக்கிறோம். சின்ன காற்று, சின்ன மழை இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அது அன்பானவர்களே அழித்துவிடும். அஸ்திபாரம் சரியில்லை என்றால் உடைய வாழ்க்கை அழித்துவிடும். அங்கே ஏசாயா 28:17 அழித்துவிடும். அது ஜலப்பிரவாகம் அடித்து கொண்டு போகும். இந்த சில நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையில இந்த அஸ்திவாரம் உள்ள மனிதர்களை நாம் பார்ப்பதுமே கடினம். இன்றைக்கு மாவையா இருக்கிற மனிதர்கள் பிரம்மாண்டமா இருக்கிறார்கள். ஆனா கம்மலின் கட்டப்பட்ட வீட்டை கட்டப்பட்ட உலகத்துல ரொம்ப இன்விசிபிள், அன்பாப்புலர், பிரபலம் இல்லாதவர்கள், பிரசித்தப்படுத்த முடியாதவர்கள், அவர்கள் இருக்க இடமே தெரியல. ஆனா ஒன்று அன்பானவர்களே, அஸ்திவாரத்திலே கட்டப்பட்டவன் நிற்பான். இந்த மாவையிலே கட்டப்பட்ட வீடு சின்ன மழை வந்தாலும், சின்ன காற்றடித்தாலும், அங்கே மழை துறைகள் வந்தாலும் அவன் அழிந்து போவான். இன்றைக்கு கிறிஸ்துவே நம்முடைய வாழ்வின் அஸ்திவாரம். நம்பர் 1, குடும்பங்களுக்கு அஸ்திவாரம். அந்த வார்த்தையை ஆரம்பத்தில் சொன்னேன். அவரே குடும்பங்களுக்கு எல்லாம் அஸ்திவாரம். 2 தேவ பிள்ளையே, என் அன்பான சகோதரனே, உன் வாழ்வின் அஸ்திவாரம் எது? நினைக்கிறாங்க என் கணவன் அஸ்திவாரம், என் மனைவி அஸ்திவாரம், என் பிள்ளை அஸ்திவாரம், என் தொழில் அஸ்திவாரம், என் வேலை அஸ்திவாரம். இல்லை, Christ is the foundation. எனவேதான் அந்த வசனம் சொல்லுகிறது, the only foundation. ஒரே அஸ்திவாரம் அவர் ஆண்டவர் மட்டும்தான். வார்த்தை, வசனம். முதலாவது அன்பானவர்களே, அதாவது Christ is the foundation for a believer. அவர் நம்பிக்கைக்கு அவதான் அஸ்திவாரம். நம்பிக்கை எல்லாம் போயிடும், சுகம் போயிடும், பலம் போயிடும், ஆரோக்கியம் போயிடும், வசத்து மேசையாகல அழிந்து போகும், அடித்து கொண்டு போகும். ஆனால் அஸ்திபாரம் அழியாது. அலைகள் ஒருவேளை அடித்தாலும் புரண்டாலும், ஆனால் அஸ்திபாரம் ஒரு 3 வார்த்தை சொல்லுகிறேன். கிரைஸ்ட் இஸ் த ஃபவுண்டேஷன் ஆஃப் யுவர் ஹோம். எனக்கு நமக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொன்னால் ஒரே நம்பிக்கை அவரின் அஸ்திபாரமா இருக்கிறார். இயேசுவின் அஸ்திபாரம். எனவேதான் 87ஆம் சங்கீதம் 1 சொல்லுகிறது, அவர் அஸ்திபாரம் பர்வத்தில் இருக்கிறது. இது இன்விசிபிள், இன்அப்ரிஷியேட்டபிள். அஸ்திபாரத்தை யாரும் பாராட்டுவதில்லை, அது போட்டவருக்கு மட்டும்தான் தெரியும். பிரம்மாண்டமான அந்த மாளிகையை பாராட்டுவாங்க. நம்முடைய பிள்ளையே, கிறிஸ்து உன் வாழ்வின் அஸ்திபாரம். முதலாவது அவர் குடும்பங்களுக்கு அஸ்திபாரமா இருக்கிறார். 2வது ஒரு மீட்கப்பட்ட ஒரு மனிதனுக்கு அஸ்திபாரமா இருக்கிறார். அதைத்தான் சொன்னேன், அழியாத, மாசற்ற, வாடாத ஒரு அஸ்திபாரமாய். 3வது திருச்சபைகளுக்கு சபைக்கு அவர் அஸ்திபாரம். இதெல்லாம் சொன்னார், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். ஒரு மனிதன் மேல் அல்ல. Christ is the foundation of the church. முதலாவது அது நம்மை வித்தியாசமான மனிதனாய் மாற்றுகிறது. ஒரு தனித்தன்மை உள்ளவனாய் ஒரு மனிதனாய் மாற்றுகிறது. இதுவரைக்கும் உலகத்துல அக்கிரமக்காரர்களோடு, அசுத்தத்தோடு, துன்மார்க்கோடு வாழ்ந்தோம். The foundation of Jesus, கிறிஸ்துவின் அஸ்திபாரம் உங்களையும் என்னையும் தனித்தன்மை உள்ள ஒரு மனிதனாய் மாற்றுகிறது. டிஸ்டிங்விஷன் என்று சொல்லுவார் ஆங்கிலத்துல. உங்களையும் என்னையும் ஒரு தனித்தன்மை உள்ளவர்களாய், இதுவரை நாம் எப்படி இருந்தோமோ அதற்கு எதிரடையாய், அதற்கு மாற்றாக உங்களை என்னை மாற்றுகிறது. வாசிக்கிறேன், கேளுங்கள். அது யாரை மாற்றுகிறது சொன்னால், நம்மை பலமுள்ளவனாய், உறுதி உள்ளவர்களாய். இதுவரைக்கும் உறுதிய இல்லாத ஒரு வாழ்க்கை, பலமில்லாத ஒரு வாழ்க்கை, ஸ்திரமில்லாத ஒரு வாழ்க்கை, அப்படிப்பட்ட உங்களை என்னையும் ஸ்திரமுள்ள மனிதர்களாய் மாற்றுகிறது. சங்கீத புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, அஸ்திபாரங்கள் நிர்மூலமாகும் போது அன்பானுடைய பக்தி உள்ள எங்கே போய் நிற்பான். இன்றைக்கு அஸ்திபாரங்கள் எல்லாம் நிர்மூலமாகும் போது, எந்த அஸ்திபாரம் நிர்மூலமானாலும் கிறிஸ்துவில் கட்டப்பட்ட அஸ்திபாரம் நிர்மூலமாகவே ஆகாது. இதைத்தான் சங்கீதத்தில் வாசிக்கிறோம். அஸ்திபாரங்கள் எல்லாம் நிர்மூலமாகலாம், ஆனால் தேவனுடைய அஸ்திபாரம் ஒரு நாளும் நிர்மூலமாகாது. அந்த வார்த்தையை கவனியுங்கள். சங்கீதம் 11ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம். ஆனால் இந்த அஸ்திபாரம் நிலையானது, உறுதியானது. நான் சொல்ல விரும்புகிறேன், it is for strength. அஸ்திபாரம் என்று சொன்னால் உன்னை உறுதிப்படுத்த, உன்னை ஸ்திரப்படுத்த,
எனவேதான் சொல்லப்பட்டிருக்கிறது, கண்மலை மேல் தன் வீட்டை கட்டினவன். அன்பானவர்களே, இட் மேக் யூ ஸ்ட்ராங். நீங்கள் பலவீனமா இருக்கலாம், பலவீனனையும் பலவானாய் மாற்றுகிறது அஸ்திபாரம். நாட் ஓன்லி மேக்ஸ் ஸ்ட்ரென்த், இட் இஸ் a ஸ்டெபிலிட்டி, ஒரு ஸ்திரத்தன்மையை தருகிறது. இங்கே பயன்படுத்தப்பட்ட வார்த்தை ஸ்திரத்தன்மை. மாற்றமுள்ளதாயிருந்த பேதுருவை ஆண்டவர் கற்பறையாய் மாற்றினார். ஒரு காலத்துல அன்பானவர்களே, சமயத்துக்கு ஏற்றது போல, வாழ்க்கைக்கு ஏற்றது போல, சூழ்நிலைக்கு ஏற்றது போல, சந்தர்ப்பங்களுக்கு ஏற்றது போல தன்னை மாற்றி அமைத்துக் கொண்ட மனிதனை ஒரு ஸ்திரத்தன்மை உள்ளவனாய் ஆண்டவர் சொன்னார். அதாவது ஒரு ஷிஃப்டிங் சாண்ட், ஒரு மணலாய் இருந்தவனை ஆண்டவர் ஒரு கற்பாறையாய் மாற்றினார். எனவேதான் அந்த அஸ்திபாரம் ஸ்திரமானது, உறுதியானது, மேன்மையானது. அது மட்டுமல்ல, அந்த அஸ்திபாரம் அன்பானவர்களே உங்களோட வாழ்க்கையை எந்த சூழ்நிலையிலும் உங்களை பாதுகாக்கும். இப்படி சொன்னாங்க புரியும், எந்த சூழ்நிலையும் பாதுகாக்கும். அந்த அஸ்திபாரம் உங்களை நற்கிரியைகளை செய்ய தகுதிப்படுத்தும். சில வசனங்களை வாசிக்கிறேன், கேளுங்கள். ரோமர் 3ஆம் அதிகாரம். உங்களை யாராக மாற்றுகிறது? ஒரு நீதிமானாய் மாற்றுகிறது. தேவனுடைய கிரியைகளை செய்ய உங்களை என்னையும் தகுதிப்படுத்துகிறது. அந்த வார்த்தையை படிக்கிறேன், கேளுங்கள். உங்களை என்னையும் நீதிமானாய். ரோமருக்கு 3ஆம் அதிகாரம். அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது, உங்களை என்னையும் நீதிமானாய் மாற்றுகிறது. எந்த நற்கிரியைகளை செய்ய ஆயத்தமாக்குகிறது. அதுல சொல்லப்பட்ட வார்த்தை உங்களையும் என்னையும். 27ஆம் வசனம், ரோமர் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். நம்மால உங்களையும் என்னையும் நீதிமானாக்குகிறது. அது மட்டுமல்ல, புறஜாதிகளுக்குள்ளே உங்களை என்னையும் சாட்சியாய் நிறுத்துகிறது. இதுதான் இந்த அஸ்திவாரம் செய்கிற மேன்மையான ஆசீர்வாதங்கள். உங்களை உறுதிப்படுத்துகிறது, ஸ்திரத்தன்மை உள்ளாக்குகிறது, எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு நீதிமானாய் மாற்றுகிறது. இந்த அஸ்திபாரம் தைரிய பாருங்கள், ஸ்டெபிலிட்டி, ஷூரிட்டி அண்ட் சஃபிஷியன்சி. அதாவது எந்த சூழ்நிலையிலும் உங்களுக்கு அது போதுமானது அஸ்திபாரம். ஏழ்மை வரலாம், வறுமை வரலாம், இல்லாம வரலாம், எல்லாமே வரலாம். ஆனா எல்லா சூழ்நிலைகளிலும் இந்த அஸ்திபாரம் உங்களுக்கு போதுமானது. நேரமில்லை வாசிப்பதற்காக வாசித்து பாருங்கள். 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். எனவேதான் வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய அஸ்திபாரமோ நிலைத்திருக்கிறது. ஸ்டெபிலிட்டி, ஸ்ட்ரென்த் வேற, ஸ்டெபிலிட்டி வேற. நம்பகத்தன்மை, உறுதித்தன்மை. வாழ்க்கையில் என்ன வந்தாலும் எது வந்தாலும் இந்த அஸ்திபாரம் உங்களை பாதுகாக்கும். திரும்ப சொல்லுகிறேன், குடும்பத்தை பாதுகாக்கும், திருச்சபையை பாதுகாக்கும், உங்களுடைய ஊழியங்களை பாதுகாக்கும், உங்கள் எதிர்காலத்தை பாதுகாக்கும். எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களை நீதிமானாய் மாற்றும். நீதிமானாய் மாற்றுவது மட்டுமல்ல, உங்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கிறது. அவருடைய கிருபாசனத்தில் கிட்டி சேர தைரியத்தை கொடுக்கிறது, மேன்மை கொடுக்கிறது, உயர்வை கொடுக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக அன்பானவர்களே, அனைவருக்கு முன்பாக உங்களை அறிக்கை பண்ணுகிறது. இந்த அஸ்திபாரம் உங்களை விலையேற பெற்றவர்களாய், விலை மதிக்க முடியாதவர்களாய், மாத்திரமல்ல ஆங்கிலத்துல வேல்யூபிள் பர்சன், விலையேற பெற்றவர்களாய், உயர்வானவர்களாய், மகிமையானவர்களாய், ஸ்திரத்தன்மை உள்ளவர்களாய், அநேக நற்கிரியைகளை செய்வதற்கு உங்களை இந்த அஸ்திவாரம் மாற்றுகிறது. திரும்ப சொல்லுகிறேன், it is a strong foundation, it is a stable foundation, it is a suitable foundation, it is a sufficient foundation. எல்லாவற்றுக்கும் மேலாக அன்பானவர்களே, இந்த அஸ்திவாரம் உங்களை ஒரு பயனுள்ளவர்களாய், உறுதியுள்ளவர்களாய், அனைவருக்கு ஒரு ஆசீர்வாதமான அஸ்திபாரம் மாற்றும். குடும்பத்திற்கு இயேசுவே அஸ்திவாரம், திருச்சபைக்கு இயேசுவே அஸ்திவாரம், உடைய வாழ்க்கைக்கு இயேசுவே அஸ்திபாரம். எனவே உலகத்தில் அஸ்திபாரங்கள் நிர்மூலமாகும், இந்த அஸ்திபாரம் நிர்மூலமாகாது. இந்த அஸ்திபாரத்தை உறுதியாக பற்றி கொள்ளுங்கள். இயேசுவே அஸ்திபாரம், அவரே வாழ்வின் ஆதாரம். தனிப்பட்ட குடும்பங்களுக்கு, தனிப்பட்ட நபருக்கு, குடும்பங்களுக்கு, ஊழியங்களுக்கு, உங்களுடைய தொழிலுக்கு இவர் அஸ்திபாரம். உறுதியாக பற்றி கொள்ளுங்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, என்ன வந்தாலும் எது வந்தாலும் இந்த அஸ்திபாரம் உங்களை நிலை நிறுத்தும். நாசமோ, மோசமோ, பசியோ, பட்டினியோ, பஞ்சமோ, எல்லா நேரங்களிலும் இட் மேக் யூ ஸ்டேபிள். நாட் ஒன்லி ஸ்டேபிள், இட் மேக் யூ ஸ்ட்ரென்த். பலம் தருகிறது. மாத்திரமல்ல, இட் இன்க்ரீசிங், ஒரு நாளும் உங்களை வர்த்திக்க பண்ணுகிறது. உங்களை தேறினவர்களாய், வசனத்திலே தெரிந்தவர்களாய்,
வார்த்தையிலே தேர்ந்தவர்களாய், நற்கிரியிலே தேர்ந்தவர்களாய், தேவனுக்கென்று ஊழியம் செய்வங்களை தேர்ந்தவர்களாய் உங்களை மாற்றுகிறது. மாத்திரமல்ல, உங்கள் மூலமாய் அநேகரை அந்த தேர்தலுக்குள்ளே நடத்துகிறது. இதைத்தான் தீத்துவில் வாசிக்கிறோம். எந்த நற்கிரிகளை செய்வதற்கு உங்களை தகுதிப்படுத்துகிறது. எனவே அந்த மேலான நிலைக்கு கர்த்தர் உருவாக்குவராக. அவரே அஸ்திபாரம், அவரே ஆதாரம். அதை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். எனவே தான் ஏசாயா சொல்லுகிறார், உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பியிருக்கிறபடியினால் நீர் அவர்களை பூரண சமாதானத்தோடு காத்துக் கொள்ளுவார். இந்த அஸ்திபாரம் உங்களை சமாதானமாய் காத்துக்கொள்ளும், நீதிமானாக்கும், தீரமாய் மாற்றும், உயர்த்தும். அது மட்டுமல்ல, அனைவருக்கு உங்களை ஆசீர்வாதமாய் மாற்றும். ஜாதிகளுக்கும் ஜனங்களுக்கும் இந்த அஸ்திபாரத்தில் உங்கள் வாழ்க்கை கட்டுங்கள். பொருட்கள் அல்ல, ஜாதி, பணம், அந்தஸ்து இவைகள் மேல் அல்ல, வசனத்தின் மேல் வாழ்க்கை கட்டுங்கள். God will prove you. ஆரம்பத்தில் சொன்னேன், God will strengthen you, stable you, sufficient for you. உங்கள் வாழ்க்கைக்கு எல்லா போதுமானத்துக்கும் அதிகமாக இருப்பார், நீதிமனாக்குவார். உங்களை கொண்டு அநேகருக்கு பயன்படுத்துவார். இந்த உலகத்திலே அநேக அஸ்திபாரம் நிர்மூலமாகிறது. ராஜ்யங்கள், அரசியல்வாதிகள், ஆழ்பலம், பணபலம் எல்லாம் நிர்மூலமானது. ஆனால் இந்த நிர்மூலமாகவில்லை. எந்த ஹிட்லர் கிறிஸ்துவ அழிப்பு என்று சொன்னாரோ அதே ஹிட்லர் வாழ்ந்த வீடு இன்னைக்கு வேதம் அச்சரிக்கப்படுகிறது. கம்யூனிச நாடுகளிலே இன்றைக்கு கர்த்தர் வல்லமையாய் கிரியை செய்கிறார். சீன தேசத்திலே தேவன் வல்லமையாய் கிரியை செய்கிறார். எல்லா அஸ்திபாரங்களும் அசையும். ஆனால் கிறிஸ்துவின் அஸ்திபாரம் அசையாது. சுவிசேஷம் அசையாது. சபை அசையாது. சபையில் இருக்கிற தேவனிடத்தில் அசைக்கப்பட முடியாதவர்கள். சீயோனிலே அஸ்திபாரம் கிறிஸ்து இயேசுவே, அவரை நான் நம்பும் கண்மலை. அந்த அருமையான தாயார் தீர்க்கதரிசனமாய் பாடி போனார்கள். அவரே என் அஸ்திபாரம், அவரே என் வாழ்வு, அவரே எனக்கு போதுமானவர், அவரே எனக்கு எல்லாம். இந்த அஸ்திபாரம் உங்களை நற்கிரிகளை செய்ய உங்களை தகுதிப்படுத்துகிறது, நீதிமானாக்குகிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனுடைய நாமத்தை அறிவிக்கிற ஒரு ஊழியரை உங்களை மாற்றுகிறது. ஒரு அஸ்திபாரத்தின் மேல் வாழ்க்கையை கட்டுங்கள். இதுவே உங்கள் வாழ்க்கையின் அஸ்திபாரமா இருக்கட்டும். திரும்ப சொல்லுகிறேன், பணம் அல்ல, படிப்பு அல்ல, அந்தஸ்து அல்ல, ஜாதி அல்ல, கிறிஸ்துவ அஸ்திபாரம். இந்த அஸ்திபாரத்தின் மேல் கட்டினால் ஒரு வீடு ஒரு நாள் இடிந்து போகாது. இடிந்து போது மட்டுமல்ல, ஏற்ற காலத்துல நீங்கள் தேவனால் கனத்தையும் மகிமையும் மேன்மையும் அடைவீர்கள். தேவன் தம் உதவி செய்வதாக. உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். ஜெபிப்போம். வானத்தையும் பூமியையும் படைத்த நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரை போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரம் இல்லாமல் ஒரு அஸ்திபாரத்தை போட ஒரு நாளும் முடியாது. எழுவியத்துக்கு நீங்க தான் அஸ்திபாரம், என் குடும்பங்களுக்கு நீங்க தான் அஸ்திபாரம், என் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு நீங்க தான் அஸ்திபாரம், எங்கள் தேசத்திற்கு நீதான் அஸ்திபாரம். இயேசுவே, உம்முடைய வார்த்தையின் மேல் நாங்கள் அஸ்திபாரம் போட இறக்கம் செய்யும். வேறொன்றுமே அல்ல. கவர்ச்சி, மாயை, பணம், படிப்பு, பட்டம் இவர்கள் மேல் அல்ல ஐயா. நீ அஸ்திபாரமா இருக்கட்டும். மனிதர்கள் அல்ல. மனிதர்கள் மாறினாலும், மாமிசம் அழுகி மாறிட்டாலும், எல்லாமே விட்டு போனாலும், you are the stable one, you are the strengthened one, you are the suitable one. போதுமானவர். சூழ்நிலைகள் எல்லாம் மாற்றுகிறவர் ஐயா. இந்த ஸ்டேபிளும் அந்த ஸ்ட்ரென்த்தும் அந்த சூட்டபிளும் என் வாழ்க்கையில் எப்பவும் சொந்தமாய் மாறட்டும். நாங்கள் அநேகரை ஸ்திரப்படுத்துகிற மக்களை எங்களை மாற்றும். நீ சொன்னீரே, நீ ஸ்திரப்பட்ட பின்பு உன் சகோதரனை ஸ்திரப்படுத்துன்னு சொன்னீங்களே. நாங்கள் ஸ்திரப்பட்டு அநேகரை ஸ்திரப்படுத்துகிற எங்களை மக்களாய் மாற்றும். ஆம் தகப்பனே, ஸ்திரமுள்ளவர்களாய், உறுதியுள்ளவர்களாய், அசையாதவர்களாய் எங்களை மாற்றுங்கப்பா. உடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். எப்போதுமே அஸ்திபாரம் தேவனாய் மட்டும் இருக்கட்டும் ஐயா. தெரிந்தோ தெரியாமலேயோ அந்த அஸ்திபாரத்தை விட்டு விலகி வராதபடி அதுல உறுதியா இருக்க, நிலைத்திருக்க, அதுல வாழ்ந்திருக்க சகாயம் பண்ணும். உங்களுடைய அன்பின் கரங்களிலே தாழ்த்துகிறோம். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.
விலாசம்: போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 0444183330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.